தெருக்கூத்து தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை வடிவம். இந்த காணொளியில் தெருக்கூத்தின் சிறப்பு அம்சங்களைப் பற்றி விரிவாக பார்ப்போம். தெருக்கூத்து தமிழ்நாட்டின் பழம்பெரும் கலை வடிவங்களில் ஒன்றாகும். இது நாடகம், இசை, நடனம் ஆகியவற்றின் கலவையாகும். தெருக்கூத்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தோன்றி கிராமப்புறங்களில் பரவி வந்தது. இது புராண கதைகளையும் சமூக செய்திகளையும் மக்களுக்கு எடுத்துரைத்தது. கிராமப்புறங்களில் தெருக்கூத்து வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, இது ஒரு கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வாகவும் உள்ளது. கிராமத்து மக்கள் ஒன்று கூடி கதைகள் மூலம் மகிழ்ந்தனர். தெருக்கூத்து பெரும்பாலும் சமூக மற்றும் மத சடங்குகளுடன் தொடர்புடையது. கோயில் திருவிழாக்களிலும் சிறப்பு நிகழ்வுகளிலும் இது நிகழ்த்தப்பட்டது. தெருக்கூத்து பல முக்கியமான கூறுகளை கொண்டுள்ளது. இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பங்களிப்பை வழங்குகின்றன. வேடம், ஒப்பனை, இசை, நடனம் மற்றும் நாடகம் அனைத்தும் தெருக்கூத்தின் ஒருங்கிணைந்த பகுதிகள். தெருக்கூத்து ஒரு சக்தி வாய்ந்த கதை சொல்லும் கலை. இது புராண கதைகள், இதிகாசங்கள் மற்றும் சமூக பிரச்சினைகளை மக்களுக்கு நாடக வடிவில் வழங்குகிறது. தெருக்கூத்து கிராமப்புறங்களிலும் நகரங்களிலும் பல்வேறு இடங்களில் நிகழ்த்தப்படுகிறது. இது பெரும்பாலும் கிராமப்புற திருவிழாக்கள், சடங்குகள் மற்றும் சிறப்பு நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக அமைகிறது. பொது நிகழ்ச்சிகளிலும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களிலும் தெருக்கூத்து நிகழ்த்தப்படுகிறது. தெருக்கூத்து தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. இது தமிழ்நாட்டின் கலாச்சார அடையாளமாக திகழ்கிறது. இது நமது பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லவும் உதவுகிறது. தெருக்கூத்து மக்களுக்கு கல்வி மற்றும் பொழுதுபோக்கு ஆகிய இரண்டையும் வழங்குகிறது. இது சமூக செய்திகளை எளிதாக மக்களுக்கு எடுத்துரைக்கிறது. தற்காலத்தில் தெருக்கூத்து பல மாற்றங்களுக்கு உள்ளாகி வருகிறது. நவீன சவால்கள், புதிய வடிவங்கள் மற்றும் சமூக மாற்றங்கள் தெருக்கூத்தை பாதித்துள்ளன. இருப்பினும் கலைஞர் இன்றும் இக்கலையை வாழ வைக்க போராடி வருகின்றனர். இக்கலையை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு செல்வது நமது கடமை. அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தெருக்கூத்து தமிழ்நாட்டின் ஒரு தனித்துவமான கலை வடிவம். இது நமது கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகும். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி.